ஹாய் ஆல், இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க எப்படி ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டான இண்டிவிஜுவலாக வளர்த்தெடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கான வண்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து செல்ஃப் டிசிப்ளினை எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரைட் ஏஜ் நம்ம யாருக்குமே தெரியறதில்லை இல்லைங்களா? ஸோ அதுக்கான வீடியோ இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ வீடியோவை கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் இஃப் யூ வாட்சிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடி செல்ஃப் டிசிப்ளின்க்கும் டிசிப்ளின்க்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சாகணுங்க. செல்ஃப் டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, உங்க குழந்தைங்க குட் ஹேபிட்ஸை அவங்களாவே பிக் பண்ணிக்கிட்டு அவங்களோட நலனை அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே செய்வாங்க. அதுவே டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, குட் ஹேபிட்ஸ் செய்வாங்க, பட் ஆனால் அவங்க உங்களோட ரிவார்ட்ஸ்க்காகவோ இல்லைன்னா உங்களோட பனிஷ்மெண்ட்ஸ்க்காகவோ கான்சிக்வன்சஸ்க்காகவோ பயந்து ஒரு விஷயத்தை செய்யறதுங்க. ஸோ இந்த டிசிப்ளின் அப்படின்ற விஷயத்த உங்க குழந்தைங்களுக்கு எப்போ நீங்க என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 5 வயசுலங்க. ஏன்னா 5ல விளையாது 50ல விளையாது. ஸோ 5 இயர்ஸ்ல இருந்து நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஹேபிட்ஸை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஹேபிட்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படின்றதுக்காகவே ஸ்வீட் ஹோம் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான ஒரு பிடிஎஃப்பும் நான் வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கான ஹேபிட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிக்கோங்க. அதை எல்லாருமே ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண பாருங்க. அந்த ஹேபிட்ஸ் அவங்க பண்ணல அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்க கொடுக்கணும். பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ரிவார்ட்ஸை நீங்க கொடுக்கணுங்க. ஸோ இது வந்து டிசிப்ளின். என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வயசு 5 அண்ட் ஸ்டாப் பண்ண வேண்டிய வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 10 வயசு நீங்க நிறுத்தினா மிஞ்சி போனா 13 வயசு வரைக்கும் நீங்க கடைபிடிக்கலாங்க. ஆனா அவங்க டீனை என்டர் பண்ண போறாங்க அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றத அவங்களாவே பண்ண ஆரம்பிச்சிருக்கணுங்க. சோ அதை அவங்க பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி தாங்க இந்த வீடியோ. ஓகேங்களா? இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது எதுக்காக உங்க குழந்தைங்க பர்சியூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. சோ அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா 3 காரணங்களை நீங்க சொல்லணுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களோட மனசை சந்தோஷமாவும் அமைதியாவும் வச்சுக்கிறதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். அண்ட் ஆல்சோ மனசு மட்டும் கிடையாது, உடம்பையும் அவங்க ஆரோக்கியமா வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களோட இலக்குகளை அவங்களால அடைய முடியும் அப்படின்றதாங்க ஃபர்ஸ்ட் ரீசனா நீங்க சொல்ல விரும்பணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாப்பினஸ் ஆஃப் த மைண்ட் அண்ட் ஆல்சோ த ஹெல்த்தி பாடி அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரீசனா நீங்க சொல்ல போறீங்க. இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் அவங்க அச்சீவ் பண்றதுக்காக தான் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது முக்கியம் அப்படின்றத சொல்லிடுங்க. இது ரெண்டுமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தெரிஞ்சு போச்சுனாவே அவங்களுக்கு நான் தேவையை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? சர்ச் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான ஃபீல்டோ அவங்களோட பேஷனோ அவங்க வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாவே வெற்றியாளர் தான். அதை கண்டுபிடிச்சு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல அவங்க வளர்ந்து போகணும் இல்லையா? மேல மேல வளர்ந்து போய் அந்த வெற்றியை அவங்க தக்க வச்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெர்சிஸ்டன்ஸ் வேணும், ரெசிலியன்ஸ் வேணும். பெர்சிஸ்டன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை விடாம கன்சிஸ்டன்டா செய்யறது. ரெசிலியன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு ஃபைட் பேக் பண்றதுங்க. தோண்டு போயிடாம ஃபைட் பேக் பண்றது அப்படின்னே சொல்லலாம். சோ இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா உங்க குழந்தைங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் வேணும் அப்படின்றத நீங்க சொல்லிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா ஸ்மைல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்மைல் ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா எஸ். எஸ்னா என்னன்னு கேட்டா ஸ்ட்ரென்த். உங்க குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு வீடியோவே நான் தனியா போடுறேன். பட் ஆனா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட சின்ன சின்ன அசைவுகளையும் அவங்க பண்ற சின்ன சின்ன வேலைகளையும் நீங்க வந்து பார்த்து பாராட்டணுங்க. நீங்க ரிவார்ட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா வந்து கான்சிக்வன்சஸ்லாம் கொடுக்க கூடாது. பாராட்டணும். பாராட்டுறதுன்றது வேற, ஜஸ்ட் அன் அப்ரிசியேஷன். சரிங்களா? அப்ரிஷியேட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க வார்த்தைகளால சொன்னீங்க அப்படின்னாவே போதுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு திசையில அவங்க எதுல பயணிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுல வந்து நீங்க வந்து செலுத்திக்கிட்டு நீங்க அவங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா போதும். அதுதான் எஸ். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாடலிங். மாடலிங்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹேபிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹேபிட்ஸை வந்து நீங்க உங்க வீட்டுக்காக டிசைன் பண்ணிக்கிட்டு அதை நீங்க எல்லாருமே நீங்க வந்து பண்ணணும். அதை உங்க குழந்தைங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கணும். நீங்க வேற எதுவும் பண்ண போறது கிடையாது. கான்சிக்வன்சஸோ எதுவுமே கொடுக்க போறது கிடையாது. திருப்பி சொல்லிட்டு இருக்க போறதெல்லாம் கிடையாது. மாடலிங் அவ்வளவுதான். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதுங்க. நம்ம குழந்தைங்களை நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்ககிட்ட உங்க வாழ்க்கையில நீங்க தோல்விகள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? சோ அந்த தோல்விகளை உங்க குழந்தைங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அந்த தோல்வி எதனால வந்தது அப்படின்ற ரீசனையும் அவங்க கிட்ட சொல்லிடுங்க.
அதை நீங்க ஓவர் கம் பண்றதுக்காக என்ன ஒரு ஹேபிட்டை கையாண்டீங்க, அந்த ஹேபிட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்சஸை கொடுத்தது, எந்த விதமான பயன்களை உங்களுக்கு கொடுத்தது அப்படின்றத பத்தி உங்க குழந்தைங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பகிர்ந்துக்கோங்க. இதுதான் இன்ஸ்பைரிங் அப்படின்னு கூட சொல்லலாங்க. எல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, லிசன் வித் லவ். உங்க குழந்தைங்க கிட்ட அவங்க ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களை நீங்க ஒரு அன்போட கவனிக்கணும், அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக கவனிக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றதுக்கோ, அவங்க வந்து தப்பாதான் ஏதாவது சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாம அவங்க கிட்ட கவனிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல கவனிக்காம அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக கவனிக்கணும். அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களோட குழந்தையோட தகுதிகள், அதாவது எபிலிட்டிஸை நம்பினா மட்டும்தான் உங்க குழந்தைங்களை நீங்க ட்ரஸ்ட் பண்ண முடியும். அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் கண்டிப்பா கரெக்டா இருக்கும், அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண விடலாம், கொஞ்ச நாளைக்கு பண்ண விடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட கவனிச்சீங்கன்னாக்கா உங்க குழந்தைங்களை ட்ரஸ்ட் பண்ணும்போது நீங்க அவங்கள கண்டிப்பா இன்னுமே அதிகமா லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேங்க. உங்க குழந்தைங்க நீங்க அடிக்கடி ஐ லவ் யூன்னு சொல்றதை விட ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க கையில எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். அந்த செல்ஃப் டிசிப்ளினை ஊக்குவிக்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்லி பாருங்க. அதுதான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் லெட்டர் இ. ஈனா என்னன்னாக்கா என்கரேஜ் தெம். என்கரேஜ் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைங்க ஸ்ட்ரெங்க்ஸை கண்டுபிடிக்கல அப்படின்னா அவங்கள நிறைய துறைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதாவது மியூசிக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது டெக்னிக்கலா அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஏதாவது கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அது எப்படின்றத நான் தனியா ஒரு வீடியோ பதிவாவே நான் போடுறேன். அதுதான் நெக்ஸ்ட் வீக் வீடியோ ஆக்சுவலி. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைங்க ஸ்ட்ரெங்க்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட்ங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க அவங்களுக்கு உண்டு பண்ணி தரணுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல அவங்க தோத்து போயிட்டாலும் அவங்களால முடியாது, இது அவங்களுக்கான துறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாம அவங்கள மேலும் மேலும் நீங்க ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஓகேங்களா? இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஸ்ட்ரென்த்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பேஷன் அப்படின்றது ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்க முடியுமா, இல்ல ஒரு குழந்தைக்கு மல்டிபிள் பேஷன்ஸ் இருக்கலாமா, அதை நம்ம எப்படி நம்ம ஊக்கமளிச்சு மேலே கொண்டு வருது அப்படின்றதுக்கான வீடியோ தாங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போறோம். Until then, take care, bye and belated Pongal wishes.